Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. எல்லாருக்கும் வணக்கம். மாமன் படம் அன்னைக்கு வெளிவந்து ஒரு வாரம் ஆச்சு. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. குடும்பமாக கொண்டாடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாமன் படத்துக்காக ஜி தமிழ் டிவி நிகழ்ச்சியில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் அந்த நிகழ்ச்சியில் படத்தோட ப்ரொமோஷனுக்காக போனோம். நானும் அன்பு இயக்குனரும் போனப்போ பஞ்சமியோட அந்த டான்ஸ் பார்த்தோங்க. பஞ்சமி எங்கேருந்து ஆரம்பித்து எவ்வளோ கடினமான ஒரு பொண்ணாக பிறந்து எவ்வளோ போராட்டம் பண்ணி இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த தங்கச்சி வந்து இன்னைக்கு அந்த டான்ஸ் ஜோடி டான்ஸில் கலந்துக்கிட்டு மிக பிரமாதமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. உலகம் பூரா எனக்கு அந்த தங்கச்சியை சொன்ன அவ்வளோ பேத்துக்கு தெரியுது. அப்போ அதை பார்த்துட்டு பசங்க இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம். 3 பசங்க இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. தங்கச்சி காது குத்தியாச்சான்னு கேட்டேன். காது குத்தலைண்ணா 3 பேர்த்து காது குத்துறதானே எனக்கு கனவுன்னு சொன்னாங்க. அந்த மேடையில் சொல்லிட்டு வந்தோம். மாமன் பட பெர்ஃபார்மன்ஸ்க்காக வந்தோம். அதை தாண்டி எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்குதுப்பா. அந்த திறமையை உன்னோட போராட்டத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு முயற்சி தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 குழந்தைகளுக்கும் ஒரு மாமனா நானும் அவங்க தாய் மாமன் இருக்கேன். இருந்தால் நானும் ஒரு மாமனா தாய் மாமனா தம்பி ஒரு தாய் மாமனை இருந்து இந்த குழந்தைகளுக்கு காது குத்தணும், இந்த தலைமையில குத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான நேரம் இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு எங்களோட தலைமையில இந்த 3 கட்சி கத்தார்களுக்கு இன்னைக்கு காது குத்தி இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கான இந்த ஏற்பாடு தான் அது. இப்படி ஏற்படுத்திய ஜி தமிழுக்கு நான் பெரிய நன்றி சொல்லுவேன். உறவுகள் வந்து கம்மியா இருக்கு. இல்லைண்ணே, எல்லாரும் யாரு திரைக்கும் கிடையாதுங்க. நம்ம குடும்பத்துல எல்லார் வீட்லயுமே எல்லாருக்கும் பிரச்சனை அங்கங்க சில இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம திரைன்றதுனால மீடியான்றதுனால நம்ம சினிமாவில் இருக்கிறதுனால உடனே பயங்கரமாக ஃபோக்கஸ் ஆகுது. அதை விட பயங்கர ப்ராப்ளங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கத்தான் செய்யுதுங்க. இந்த மீடியால பெருசாக ஃபோக்கஸ் ஆகுது நம்ம சினிமா அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அதுவும் நல்லபடியாக சால்வான சந்தோஷம். எல்லாம் வேண்டிக்கங்க. யாரும் சண்டை போட்டு பிரிய வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒருத்தவங்க முடியாதவங்க இருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை, ஒரு கஷ்டப்படுறாங்க. ஆரம்பிச்சது தப்பு. நான் மட்டும் நீங்களும் வாங்க சேர்ந்து செய்யுங்க. அதே போல முன்னணி நடிகராக வந்துட்டீங்க, மேலும் விஜய் போன பிறகு அந்த இடத்துல போட்டி போட்டுருக்காங்க. அந்த போட்டியில நீங்க இருக்கீங்களா? சிவகார்த்திகேயன் சார் கூட ஹீரோ ஆயிட்டாரு, நீங்களும் ஹீரோ ஆயிட்டீங்க. அடுத்த சூப்பர் ஸ்டாரா எல்லாரும் இடத்தும் யாரும் ஒரு இடத்த விட்டு பண்ண ஒரு இடத்த அப்படி கிடையாதுங்க. அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க தக்க வச்சுருக்காங்க. விஜயானங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காரு. இன்னைக்கு அவருடைய அடுத்து ஒவ்வொரு ஆக்டரும் எல்லாரும் அவங்கவுங்க தானே இருக்கு. அதனால ஒன்றும் இல்லை. கண்டிப்பா நானும் ஒரு இன்னும் மக்கள் மத்தியில் இன்னும் பெரும் புகழோட இன்னும் ஒரு நல்ல நடிகராக நல்ல படம் கொடுக்கின்ற ஒரு உணர்வோட நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நானும் ஒரு மக்கள் மத்தியில் இன்னும் மேல் ஒரு உயரத்துக்கு வரக்கான போராடிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ ஆயிட்டோம், எப்பவுமே ஹீரோ தான். நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க. இதுல சிவகார்த்திகேயன் மற்ற ஹீரோக்கள் வந்து இணைந்து நடிக்க வாய்ப்பு வந்திருக்கா? கண்டிப்பா நல்ல கதை அமைச்சா கண்டிப்பா பண்ணலாங்க. வர நடிகர்களுக்கு உதயநிதியும் அரசியல் வந்தாரு, விஜய் அரசியல் வந்தாரு. 2 பேரும் வெவ்வேறு கட்சிகள் இருந்தாலும் நீங்க யாருக்கு ஒரு ஆதரவா இருப்பீங்க? 2 பேத்துக்கும் ஆதரவு. வாக்களிக்கும் போது வாக்களிக்க கண்டிப்பா. நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க சொல்லுங்க. நீங்க யாருக்கு? எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கட்சி ஒண்ணு இருக்கும். எனக்கு பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பா 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 ஆமா இயக்குனர் கண்டிப்பா சில கதைகளை வச்சிருக்காரு இயக்குனர் தம்பி. இல்ல அப்படி இல்ல, இந்த படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். இது வெற்றி தான் முடிவு பண்ணது இல்ல. முன்னாடி ரிலீஸ்க்கு முன்னாடி அண்ணன் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணுன்ற முடிவுலயே இருக்கோம். அது இப்பவா உடனேவா இல்ல அதுக்கப்புறமாங்கிறது உங்க படங்கள் வேற வேற இல்ல நீங்க இந்த 4 படத்தையும் 3 படத்தையும் சொல்லுங்க. விடுதலை, கருடன் எப்படி இருக்கு? எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கா? ரோட்ல வேற வேற இருக்கு. கண்டிப்பா இதுல இருந்து இப்ப இந்த 3-4 படம் இல்லாமல் அடுத்த இன்னொரு படம் கண்டிப்பா இது இல்லாம வேற மாதிரி ஒரு ஸ்டைல் வரும். கண்டிப்பா கதை நான் பண்றப்ப அதை ஏத்துக்கிற விதத்துல இருந்து கண்டிப்பா பண்ணேன். தேங்க்யூ.
ஆனா அப்புறம் டைரக்டர் சார் வந்து சொல்லியிருந்தாப்புல படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லும்போது அண்ணன் அதுக்கு என்ன சொல்றாங்க? டைரக்டர் சார் சொல்லியிருந்தாப்புல படிப்பு செலவு எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு இங்க வச்சு ஒரு டக்குன்னு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாப்புல அண்ணன் அதை பார்க்கும்போது எப்படி தெரியும்? நல்ல மனசு உள்ளவங்க இங்க வச்சுன்னு கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல நான் ஸ்டூடியோல இருக்கிறது சில பேர் வருவாங்க, தம்பி என் கண்ணு முன்னாடி பண்ணிக்கிட்டா இருந்தார். என்னால் முதல்ல இதை வச்சுக்க இந்த உதவி இவங்க போன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க, கொஞ்சம் கொடுங்கடா பண்ணிட்டு இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்ற மாதிரி வச்சாங்க. டக்குன்னு இங்கே மட்டும் சொல்ல எப்பவுமே அப்படித்தான் இருக்கு. நாங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுவோமே இல்லையா? நல்ல விஷயத்துக்கு அது மெயினாக படிப்பு விஷயத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் நான் எப்பவுமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு கிடையாது, நான் ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இப்பவும் பண்ணுவேன், நாளைக்கும் பண்ணுவேன், தொடர்ந்து நான் வேண்டிக்கிறேன். என்னை அந்த இடத்துல என்னை இயற்கை இந்த தெய்வம் என்னை அந்த இடத்துல வச்சிருக்குன்னு ஆசைப்படுறேன். உங்களோட வெற்றி வந்து உங்களோட வெற்றி மட்டும் இல்லாம எல்லாரும் சொந்தம் அவங்க வீட்டுல இருக்க ஒருத்தர் வெற்றியா பார்த்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? மறுபடியும் உங்க நிலைமைக்கு வரணும்ன்றவங்க இந்த வீட்டுல இன்னும் வரணும்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் எல்லாத்தையும் நம்புங்க, அதை தாண்டி தன்னம்பிக்கையோடு இருங்க. உங்களால முடியாதது எதுவுமே இல்லை. நம்மளால முடியுன்ற 90% 10% அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதனுடைய முழுமை அடுத்தவங்க நம்பி இருக்கவங்க விடாமுயற்சி கண்டிப்பா என்னைக்குமே அதுக்கான வெற்றியை கொடுத்தே தீரும். ஆனா கடைசி கேள்வி ஓகேல நீங்க நடிக்கிறதா கொஞ்ச நாளா சோஷியல் மீடியாஸ்ல அதிகமா பார்க்க முடியுது. அது எந்த அளவுக்கு பாசிபிள்? அதே மாதிரி எஸ்சில நீங்க இருக்கீங்களும் நிறைய விஷயங்கள் இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்லை. லோயஸ் படத்துல நான் நடிக்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பா பீச்சில் கண்டிப்பா பிரதர் கொடுத்து நான் ஒர்க் பண்ணி நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அவர் கம்பெனியில் சில கதைகள் எனக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அது எப்போ வேணாலும் அறிவிப்பு வரலாம். Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now.